இந்த வீடியோல நம்ம அக்கவுண்டிங் சைக்கிள் 11th அக்கவுண்டன்சி புக்ல இருக்க அக்கவுண்டிங் சைக்கிள்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா அக்கவுண்டிங்கோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருந்தோம். அக்கவுண்டிங் அப்படின்னா நீங்க பண்ற பிசினஸோ இல்ல ஆர்கனைசேஷன்ல நடக்கிற பினான்சியல் டிரான்சாக்சனை நீங்க ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்றதுதான் அக்கவுண்டன்சி அப்படின்னு சொல்றோம். அந்த அக்கவுண்டன்சி ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். அது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நம்ம நடக்கிற financial transaction identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting and communicating the financial information. இது எல்லாமே என்னன்னா அக்கவுண்டிங்ல ப்ராசஸா நடக்கும். அதுக்கு அடுத்தபடியா நம்மளுக்கு அக்கவுண்டிங் சைக்கிள். ஒரு அக்கவுண்டிங் சைக்கிள் இந்த ப்ராசஸ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ரெக்கார்ட் பண்ற மெத்தட நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்கவுண்டிங் சைக்கிள்னு சொல்லுவோம். இந்த அக்கவுண்டிங் சைக்கிள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா நம்ம பினான்சியல் டிரான்சாக்சனை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்றதுல ஸ்டார்ட் ஆகி அந்த அக்கவுண்டிங் இயர்ல நீங்க பினான்சியல் அக்கவுண்டிங் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா நடந்துட்டே வரும். இதுல ஃபைனலா நம்ம கிட்ட என்ன இருக்கு, அதாவது என்னென்ன அசெட்ஸ் இருக்கு, பிசினஸ்ல இருந்து என்னென்ன அசெட்ஸ் இருக்கு, லயபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம லாஸ்டா ஃபைனலா கண்டுபிடிப்போம். அதோட இருக்கிற எக்ஸஸ் அடுத்த இயரோட ஓபனிங் பேலன்ஸா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டினியூஸா நடக்கிறதான் நம்ம அக்கவுண்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபையிங். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் நடக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ண போறோம், ஜேர்னலைசிங், அதாவது ஐடென்டிஃபை பண்ணுவோம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை புக்ல ரெக்கார்ட் பண்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜேர்னல் சொல்லுவோம். அப்படி ரெக்கார்ட் பண்ணாத நம்ம டிரான்சாக்சன் ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்சனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜேர்னலைசிங் சொல்லுவோம். இந்த ஜேர்னலைசிங் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட பினான்சியல் டிரான்சாக்சன் எந்த டேட்ல நடந்துச்சு, எவ்வளவு அமௌண்ட்ல நடந்துச்சு, அதோட பிரீஃபான எக்ஸ்பிளனேஷனோட ஜேர்னல் இருக்கும். அந்த ஜேர்னல நீங்க ஜேர்னல்ல இருந்து நீங்க டிரான்ஸ்பர் பண்றத லெட்ஜர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் இங்க பாருங்க, போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். ஜேர்னல்ல இருந்து லெட்ஜருக்கு மாத்துற ப்ராசஸ, டிரான்ஸ்பர் பண்ற ப்ராசஸ நம்ம போஸ்டிங் அப்படி சொல்லுவோம். இந்த லெட்ஜர் எப்படின்னா நீங்க ஜேர்னல்ல ஒரு 10 டிரான்சாக்சன் நடந்திருக்கும். அந்த 10 டிரான்சாக்சனையும் என்ன பண்ணுவீங்க, ஒரே மாதிரி ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க. அதுல நீங்க ஒரு சேல்ஸோ இல்ல ஒரு கேஷையோ கண்டுபிடிக்கணும்ன்றப்போ மொத்த டிரான்சாக்சனையும் நீங்க சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா லெட்ஜர்ல எப்படின்னா ஒரு ஹெட்டிங்க்கு கிளாசிஃபை பண்ணி அவங்க டெபிட், கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த டெபிட் அமௌண்ட்டுக்கும் அதாவது டெபிட் காலத்துக்கும் கிரெடிட் காலத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ நம்ம பேலன்சிங் சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த பேலன்சிங் லெட்ஜருக்கு அடுத்த ப்ராசஸ் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேங்களா? அந்த பேலன்சிங் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ட்ரையல் பேலன்ஸ் சொல்லுவோம். இது லெட்ஜருக்கு அடுத்த ப்ராசஸ். நம்ம பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண இந்த ட்ரையல் பேலன்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஒரு பிசினஸ் நம்ம என்னென்ன பினான்சியல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அதை லெட்ஜரா மாத்திட்டு நம்ம பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கிறதுக்கான ட்ரையல் பேலன்ஸையும் பார்த்துட்டோம். அடுத்த ப்ராசஸ் அப்படி என்னன்னா நம்ம பிசினஸ்ல மேனுஃபேக்சரிங் ஒண்ணு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மேனுஃபேக்சரிங்ல நடக்கிற எல்லா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் ரெவென்யூஸ், இது எல்லாத்தையுமே நம்ம எங்க என்டர் பண்ணுவோம் அப்படின்னா இங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்டர் பண்ணுவோம். அப்படி என்டர் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட், அதாவது கிராஸ் ப்ராஃபிட்டா கிராஸ் லாஸா அப்படின்றத இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ மேனுஃபேக்சரிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம ஆபீஸ் வைஸ் போவோம் இல்லைங்களா, அங்க நீங்க இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் முடிஞ்சதும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அடுத்து நம்ம ஸ்டெப்ஸ் போவோம். அதுல ஆபீஸ் லெவல்ல என்னென்ன நடக்குது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் ரெவென்யூ, இது எல்லாமே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம என்டர் பண்ணுவோம். இப்படி நம்ம என்டர் பண்ண அமௌண்ட்டுக்கு இடையே உள்ள டிஃபரன்ஸ், இதுல இருந்து நம்மளுக்கு லாஸ் ஆச்சா இல்ல நெட் ப்ராஃபிட் கிடைச்சுதான்றத இந்த நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம கண்டுபிடிப்போம். அது லாஸ் அக்கௌண்ட் முடிஞ்சதும் நம்ம ஃபைனலா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த பேலன்ஸ் ஷீட் எதை ஷோ பண்ணும் அப்படின்னா நம்மளோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ
நம்மளுக்கு ஷோ பண்ணும். இந்த ப்ராசஸ் வந்து இதுல என்னென்ன டேட்ல எந்தெந்த நேம்ல எந்த டேஸ்ல இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடந்துச்சு அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் ஷீட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸா இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் திரும்பவும் ஜர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு தொடர்ந்து ஒரு சைக்கிளா நடந்துகிட்டே இருக்கும். இததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அக்கௌண்டிங் சைக்கிள்னு சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல அக்கௌண்டன்சி சம்பந்தமான வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.